எடுத்தாலும் இதெல்லாம் செலவழிப்பீங்க. தனியே குந்திட்டிக்கிறீங்கன்னு வைங்களே, கரண்ட்டும் பேத்துறேன்னு வைங்க, அதெல்லாம் டக்குன்னு கேட்கும், அந்த சத்தமெல்லாம் டக்குன்னு கேட்கும், விழிப்படையும். அப்ப என்ன செய்யும், மனுஷன் மூளை வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும், ரத்தம் வேகமா ஓட ஆரம்பிக்கும் அந்த நிமிஷத்துல. இதுதான் மனுஷனுக்கு அந்த பயத்தை உண்டாக்குற காரணம். சைத்தான் ரத்த நாளங்களை ஓடிக்கிட்டு. சைத்தான் என்ன செய்வான், உங்களே இந்த நம்பிக்கைக்கு இரையாக்க இயலுமா, பாலத்தால போறீங்க, கிட்ட போகல கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிக்கும், இயல்புல வேர்க்கும் மனுஷனுக்கு, விளங்கிட்டானே. அது என்ன செய்யும், சிலவங்க சொல்ல எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு மீட்டர் ஒன்று வெட்டா விளங்கும். எப்படி இதே துடிக்கிற மீட்டர் அன்னைக்கு காட்டினா பதிவு விளங்கும், விளங்கிட்டான். என்ன செய்யும், வேகமா துடிக்க ஆரம்பிக்கும், ரத்தம் கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கும். ஏதோ ஒன்று நடக்காம பாலத்தை தாண்டிட்டீங்கன்னா நீங்க வீரன், விளங்கிட்டான். பாலத்துக்கிட்டு போகல ஒரு பூனை கட்டுல படுத்துட்டு பாஞ்சிச்சுன்னு வைங்களே, பட்டாரண்டிங்க, அது இந்த பம்ப் பண்ற ஹார்ட் என்ன செய்யும், வெடிச்சிடும். நீங்க மௌத்தாயிட்டு போயிருவீங்க. வார ஜமாத்தில் என்னமா சொல்லும், சொன்னமா இல்லையா, இங்கிறால போகாத போகாதேண்டு பழி வாங்கிட்டா இல்லையா, இப்ப ரத்தம் வெடிச்சேன்னு யார் சொல்ல போறது, ஹார்ட் வெடிச்சேன்னு பழி வாங்கிட்டா இல்லையான்னு தான் பேரை போடுவாங்க. அதோட அந்த ஊர் ஃபுல்லா மறுபடியும் அந்த நம்பிக்கைக்குள் உள்வாங்கப்பட்டுரும். இது தேவையில்லாத ஆய்வா இல்லையா? இதுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, அது பொய்யோ உண்மையோ, ஆனா நல்ல செய்தி. என்னது, நீ உண்மையான வீரனா இருந்தா காட்டுல போய் இந்த பலகையை அடிச்சிடுவான்னு சொன்னா, இந்த இது இது மையவாடிக்கு போகுது செஞ்சு காட்டுறேன். நைட் 1 மணி 2 மணிக்கு என்ன செய்றாரு, பெரிய போர்டோட தூக்கிட்டு போறாரு. எப்படியும் அந்த ஏரியாவை தாண்ட கூட மனுஷனுக்கு என்ன செய்யும், இயல்புல ஒரு பயம் மட்டும் வரும். அப்போ ஒரு தாண்டி 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 ஒரு மாதிரி பேத்துட்டாரு. சத்தங்கள் ஏன்னா தனிமையில் இருக்கிறடமே, எல்லாரும் மரணிச்சிடும், யாரெல்லாம் எழுப்பி வர மாதிரிலாம் இருக்கும், விளங்கிட்டானே. அப்போ அப்படியே போனாச்சா ஒரு மாதிரி அட்டிச்சிட்டாரு. அவ்வளவு அந்த சூழலை அட்டிச்சுட்டு திரும்பினா பேய் ஒன்று பிடிச்சிருச்சு, இழுத்து கீழே போட்டா ஹார்ட் படிச்சு ஆல் க்ளோஸ், அடிச்சிட்டாரு, பேயும் அடிச்சிச்சு. அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க ஆல் க்ளோஸ். இப்ப என்ன நம்புவாங்க அந்த மக்கள் எல்லாம், யாரோ எலும்பி இதுக்குள்ள இருக்கிற பக்கத்து கபரிக்கு தானே யாரோ விட்டு அடிச்சாலும் போலைக்கு என்னே பேய் ஒன்று அடிச்சுட்டு போலைக்கிறதா நினைப்பான். என்ன நடந்துக்கு தெரியுமா, பெட்ஷீட்டை போத்திட்டு வந்த அவசரத்துல பெட்ஷீட்டை வச்சு அடி, விளங்கிட்டானே, ஆணியில் அடிச்சுட்டு திரும்பினா ஒரே ஹிலு, விளங்கிட்டு ஆல் க்ளோஸ். இப்ப இவ என்ன செய்யுதா, பெட்ஷீட்டும் இந்த அடியும் இல்லையண்டா பாக்குறவன் என்ன நினைப்பான், போட்டு போலைக்கணும், சரியா, வெடிச்சிங்கன்னா ரத்தம் வந்திருக்கும், இங்களால திண்ட மாதிரி தான் இருக்கும், விளங்கிட்டானே. உதாரணத்துக்கு இங்க வெடிச்சு ரத்தம் எல்லாம் வெளியே வரல, உதாரணத்துக்கு ஏதாவது பட்டுக்கிட்டு வெளியே வந்திருந்தா ரத்தங்கள் வெளியே வந்துச்சுன்னு வைங்கள, என்ன நடக்கும், இந்த நம்பிக்கை தான் உண்டாகும். இது என்னத்துக்கு, இது ரிசர்ச்சா? இப்போ ஒரு ஆள் மையவாடிக்கு போறதும் கபருக்குள்ள படுக்கிறதும் இது சாதனையா? ரசூலுல்லாஹ் வீரத்தை அப்படியா நிரூபிச்சாங்க? பலஸ்தீன்ல போய் யுத்தம் செய்ய வீரத்தை விளங்கும், அங்க போய் அதெல்லாம் உண்மையா வெட்டுப்படுறதுக்கெல்லாம் போறல. அப்ப இதெல்லாம் பொய்யான நம்பிக்கைகள். எது வளர்த்தது, எனக்கு ஏலும் என்று காட்டுகின்ற போலி நம்பிக்கைகள். இது தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மொட்டை மாடியில இன்ஜார், அதாவது இந்த பெல்கனி ஓரங்கள் இல்லாமல் தங்க வேண்டாம், இந்த தடைகள் இல்லாம தங்க வேணாம். அப்படி யாராவது விழுந்து மௌத்தாயினீங்க என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ்வுக்கும் பொறுப்பு இல்லை, நீங்க தான் குற்றவாளி அதுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல போய் எனக்கு கேளு, நான் உருளவே மாட்டேன். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நான் உருளவே மாட்டேன், படுத்தா படுத்தேன். அப்படி உலகத்துல இவனை 35 தடவை உருண்டுதான் ஆகணும், படுத்தா விகிதாசாரம். அது எப்படி, கௌபாசிகள் 300 வருஷம் படுத்ததே அல்லாஹ் சொல்றான், உக்கல்லிபுகும் யாத்தல் யமீனி வதாத்த ஷிமால், வலது இடத்தை நம்ம புரட்டி கொண்டு இருந்தோம், விளங்கிட்டா. ஒரே இடத்துல அவங்க அப்படியே இருந்தா கரையாந்துருக்கும், அது மாதிரி ஒரே இடத்துல இருந்தா நீங்க மறத்து போயிருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படி ஏன் நினைக்கிறீங்க தெரியுமா, படுக்கக்குள்ளையும் அப்படித்தான் இருந்தீங்க, எலும்புக்குள்ளையும் அப்படித்தான் ஈக்கிறீங்க, அதனால பொருள் எல்லாம் நினைக்கிறீங்க, மூச்சு விடலையா? அப்ப இது தவறான நம்பிக்கை. இப்ப என்ன விளங்கணும், இந்த மாதிரி இடத்துல ஒரு புரண்டுக்கு 2 கீழே விழுந்தா ரசூலுல்லாஹ் பொறுப்பில்லைன்றாங்க. இது வீணான நம்பிக்கை வளர்க்குமா இல்லையா? மக்களுக்கு மத்தியில ஒரு வீணான நம்பிக்கை என்ன செய்யும், வளர்க்கத்தான் செய்யும். இது என்ன தெரியுமா விஷயம், மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். சந்தர்ப்பங்கள் சூழல்களை நம்பிக்கைக்கு நாங்க உருவாக்கி கொள்ளக்கூடாது, அதான் முக்கியம். உங்களுக்கு இந்த பேய் விசாசி நம்பிக்கை வர மாதிரி இது சைத்தாண்ட பிரச்சாரம் தானே, இல்லாத ஒன்று தான். ஆனா இதுக்கு பின்னால் ஒருத்தன் ஈக்கிறான், யாரு, 2 பத்திரிகை ஆசிரியர் சொன்னே, ஒரு ஆள் தான் பேப்பர் 2 நடத்துறது, அவர் இதை நடத்தி நிற்கிறார். மற்ற பேப்பரை இல்லை என்ற பேப்பர் அவர் தான் நடத்துறாரு, இருக்கின்ற பேப்பர் உண்மைதான், இல்லை என்ற பேப்பர் நடத்துறது அவர் தான். அவர் என்ன செய்வாரு, இந்த நம்பிக்கை ஊற்றத்துக்கான சூழல்களை சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருப்பார். டக்குன்னு போட்டுருவார், பதிஞ்சிடும், டக்குன்னு போட்டுருவார், என்னது பதிந்து விடும். ஆக சகோதரர்களே, என்றளவுக்கு நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் மனைவிமார்களாக நம்மளாம் இந்த தவறான நம்பிக்கைக்கு பழி போகாத வண்ணம் வாழ்ந்து கொள்ளணும். இந்த தவறான நம்பிக்கைக்கும் சூழல்களுக்கும் பழி போகாத வண்ணம் நாங்க வாழ்ந்து கொள்ளணும். இது காரணம், தவறான நம்பிக்கை வளர்ந்துட்டா கஷ்டம், ஒரு ஆளை இதுல பழி வாங்கிட்டா சந்தர்ப்ப சூழலுக்கு அது கஷ்டமாக போய்விடும். இது 3வது அம்சம். சகோதரர்களே,
நாலாவது என்ன தெரியுமா? நவீன காலம் பேய் பிசாசு நம்பிக்கைலாம் இப்போ இல்லாம பேத்துலாம் நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இன்றைக்கு தான் சைத்தான் மீடியாவை எப்படி சிறுக்குக்கு பயன்படுத்துறானோ பேய் பிசாசை வளர்க்கறதுக்கு இப்போ இமெயில் எல்லாம் பயன்படுத்துறான். வழங்கிட்டானே யாஹூ கூகுள் தானே, ஃபேஸ்புக் எல்லாம், இதுல பேய் குரூப் எல்லாம் இருக்குது. என்ன குரூப்? பேய் குரூப். அதுல ரெஜிஸ்டர் ஆகிக்கீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவில் கண்டுபிடிச்ச பேய் மெயில் வரும். பேய்களை பத்தி இங்கே ஒரு பேய் கண்டுபிடிக்கப்படும் வீடியோல சரியா ஒரு ஆள் அது எப்படி எடுப்பாங்க தெரியுமா? ஒரு ஆள் ரிசர்ச்சுக்கு போன மாதிரியும் அதால் அப்படியே மூவ் ஆகிட்டு இந்த மாதிரியும் அது எங்கேயோ தூரத்தில் படுகிற மாதிரி அடிச்சு போட்டுவாங்க. இப்போ என்ன செய்யும்? ஒரு சைட்ல சைத்தான் வச்சிருப்பாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படி வச்சிருப்பீங்க. சங்கிலியை கொண்டு வருவான் சைத்தான் ஒரு இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணி விட்டான்னு வைங்களேன், வளர்ந்துடும். அதான் விஷயம். எல்லாம் எக்ஸ்ட்ரா அங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு இருக்கும். ஜாயின் பண்றதுக்கு சைத்தான் ஒரு சம்பவத்தை கொண்டு வருவான், எல்லாம் ஜாயிண்ட் ஆகிரும். அது பூரா கலட்ட கஷ்டம். அதை கலட்டுறதுக்கு என்னது கஷ்டம்? சகோதரர்களே, வீடியோ அந்த குரூப்ஸ்ல எல்லாம் பேய் குரூப் வழக்கம் ஒன்று ரெண்டல்ல, சுபஹான்ல ஃபினோமினாஸ்ன்னு சொல்லி எத்தனையோ விதமான இதுகளெல்லாம் கோஸ்ட் நாட்டிங்க கூகுள்ல பேய் அதொன்று மட்டுமல்ல, பேய் போட்டோஸ்கள். அதாவது 100க்கு 100 வீதம் பொய் அல்லது தவறான நிகழ்வுகள் ஏதோ உண்டு. இதை பேய் நம்பிக்கைக்கு இன்றைக்கு பயன்படுத்தப்படுது. நீங்க முழுசா பேத்து பாருங்க, இந்த பேய்கள் சம்பந்தமான அந்த முழு அமைப்பையும் நீங்க முழுமையாக இந்த இமெயில்கள் அதுல பாருங்க. போட்டோஸ்களை எத்தனை போட்டோஸ் தெரியுமா? ஒரு லைப்ரரின்னு எழுதிட்டு இருக்கிறாரு, போட்டோ படுது, ஒரு மூலையில ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாரு போட்டோல. என்ன வட்டம் போட்டு காட்டுறாங்க, எங்களுக்கு விளங்காது, வட்டம் போட்டு காட்டுறாங்க பேய். இப்போ இமெயில் இன்டர்நெட்ல வருது, நவீன காலம். சகோதரர்களே, இப்படி இந்த இதுல போகுது பேய் பிரச்சாரம். அதாவது இந்த எந்த அளவுக்கு வளர்ச்சின்னா, நடந்தது என்னன்னு இந்தியாவில் ஒரு சேனல்ல நிகழ்ச்சி விட்டு போகும். நடந்தது என்னன்னு இந்த மாதிரி மர்மமான சப்ஜெக்ட்ல எடுத்து போடுவான். அதில் கம்ப்யூட்டர் பேயை பத்தி ஒன்று சொல்லுவான். கம்ப்யூட்டர்ல வந்த பேய் எங்கெல்லாம் பேய் வேலை செய்யுதுன்னு பாருங்க. எப்படி அந்த வைரஸ் பேர் நினைக்கிறேன் கோஸ்ட், அந்த வைரஸ் பேர். இப்போ என்ன தெரியுமா? அந்த பேட பேர் இது எப்படி அமைச்சிக்கிறாங்க தெரியுமா? ஒரு நாள் இரவு ஒரு நேஸ் ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவம், காரணத்தை அவனே சொல்றான். நைட்ல இரவு 12 மணி சிடி ரோம் வெளியே வருது. சும்மா எஜெக்ட் பண்ணலாம் இல்லை, மறுபடி போகுது, மறுபடி வெளியே வருது, மறுபடி போகுது, மறுபடியும் வெளியே வருது. சும்மா சிடி ரோம் வெளியே வந்துட்டு போதும். அதுவும் 3 தைனம் பயமதாச்சு. டக்கடு மெயின் டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன், என்னத்தையாவது பிரச்சனை ஆகிக்கணும், வைரஸ் ஆகிக்கணும், அப்படி விட்டாரு. அதுவும் அவன் சரியா கணக்கு எடுக்கல. மறுபடியும் அடுத்த நாள் அதே 11:59 பார்க்கல, இங்க பார்த்தா சிடி ரோம் வெளியே வருது. 3 தடவைக்கு சிடி ரோம் வெளியே. பேய் வந்துட்டா இல்லையா கம்ப்யூட்டருக்கு? இப்போ நான் பயானா இதோட சுபானக்கல்லாமோ அபிஹம்தி கஷ்டத்தெல்லாம் முடிச்சேன்னு போனா உங்களோட கம்ப்யூட்டர் நிலைமை என்ன? நீங்க அந்த கம்ப்யூட்டர் ஒருவேளை மௌலி சொன்ன மாதிரி இதுக்கு வந்தாலும் வரும்போது இடம் வருமா இல்லையா? ஏன் அந்த நிகழ்வு சம்பந்தப்படும், அந்த நிகழ்வு ஏதோ ஒன்றோட சம்பந்தப்படும். திடீர்னு அவங்களோட எப்படி நாங்கள் சம்பவத்தை பண்ணிட்டு போனா என்னது யாராவது சொல்றா, நேத்ராவும் சிடி ரோம் நீங்க வெளியே போட்டு போனீங்களா? அப்படி இல்லையே, நான் மூடிட்டு தானே போனேன். ஓ பயான்ல சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு வருமா இல்லையா? வரத்தான் செய்யும். அப்ப அதுல நடந்தது என்ன அவன் தேடி பிடிக்கிறான். எப்படி சிடி ரோம் வெளியே வருது. 3ஆம் நாள் ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமா நல்லா படிச்ச ஒரு ஆளை கூட தேர்றாரு. அவர் இந்த பேய் எப்படி அவருக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டரை பத்தி சிஸ்டங்களை தான் அவரு பார்க்க தெரியும். இந்த பேயை கண்டுபிடிக்க தெரியுமா? அதுக்கு சரியா யார் கொண்டு போனோம்? நம்மள இருக்கக்கூடிய பேய் விரட்டாக தான் கொண்டு போனோம். அங்க அடிதான் கம்ப்யூட்டர் நாசமா பேத்து உடச்சி. அப்ப தேடி தேடி பார்க்குறாங்க. தேடி தேடி பார்த்தா எந்த பேயும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா தானே கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. மறுபடி அதை அப்போ அவர் ஒன்றும் இல்லைன்ட்டாரு, மர என்ன இருக்க போகுது. அடுத்த நாள் அதே 12 மணி சிடி ரோம் 3 தானே வெளியே வருது. இனி இந்த கம்ப்யூட்டர் தூக்கி உடைக்க தான் வேணும். அப்போ இதில் ஒரு முடிவு கட்ட, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் லெவலுக்கு ஆகி கொண்டு டெஸ்ட் பண்ணுறாரு. ஏதோ அல்லா அவரோட தலையில் ஒரு நுழைஞ்ச கொடுத்தா வந்தவர் அவர் ஒரு வேலை செஞ்சுட்டு போறாரு, கம்ப்யூட்டரில் ஒரு மெத்தட் ஒன்று செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்போ பேய் வருதான்னு பாருங்கன்ட்டு அவர் போயிட்டாரு. அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு வரல சிடி ரோம், பகல் 12 மணிக்கு வருது. 3 தடவைக்கு பகல் 12 மணிக்கு சிடி ரோம் 3 தடவை வெளியே வந்துட்டு போகுது. வந்த பேய் வந்துட்டாரு கேட்டாரு. அவர் இல்லை ரைட் கண்டுபிடிச்சேன் பேய். அவர் வராரு, காட்டுறாரு, ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாரு. என்ன தெரியுமா? டைமையும் கொடுத்து எத்தனை தடவையும் கொடுத்தா எதை உங்களுக்கு இயக்க வைக்கணுமோ அதை இயக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா. விளங்கிட்டா? அது என்ன செய்யும்டா, இவர் என்ன செய்ய ஏஎம் பிஎம் மாத்திட்டு பிஎம் ஏஎம் மாதிரி போயிட்டார் அவரு. இப்ப என்ன செய்யும்? மாறிட்டார். அப்ப பகல் 12 மணிக்கு போய் வருது.
இது என்னோட ஒரு வைரஸ், நீங்க அடி தேடலாம் அந்த வைரஸை, வணங்கிட்டானே. அப்ப இந்த வைரஸை உருவாக்கி